ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாவில் ரீல் போடுறீங்களா, ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு இன்னும் எந்த ஆர்டர்ஸும் வரலைன்னா ரீசன் என்னென்னு தெரியுமா? உங்கள் அக்கௌண்ட் என்ன பர்சனல் அக்கௌண்ட்டாக தான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரொஃபஷனலுக்கு மாற்றணும். பர்சனல் அக்கௌண்ட் எப்படி ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றுறது, பர்சனலுக்கும் ப்ரொஃபஷனலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 2 மினிட்ஸில் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் மாற்றுறது மட்டும் இல்லை, எப்படி கரெக்ட் கேட்டகரி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்தால் ரீச் கம்மியாகும், இன்சைட்ஸ் இருக்காது, கஸ்டமருக்கு ட்ரஸ்ட் இருக்காது, ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் அண்ட் கால் பட்டன் வந்து ஆட் பண்ண முடியாது. இதெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்டில் இருக்க ட்ராபேக்ஸ். பிஸ்னஸ் பண்ணோன்னா இது எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். ஏன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக இருந்தால் டெய்லி ரீச் எவ்வளோன்னு பார்க்கலாம், ரீல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ போயிருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். மெயின்லி கஸ்டமர்ஸ்க்கு ட்ரஸ்ட்டு நல்லா பில்ட் ஆகும். அப்புறம் வாட்ஸ்அப் பட்டன், காண்டாக்ட் பட்டன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இதில் கண்டிப்பாக நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஃபாலோவர்ஸோட ஆக்டிவ் டைம் வந்து இதில் நமக்கு தெரியும். அண்ட் ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட் மாதிரி க்ரியேட் ஆகும் நம்ம ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கப்போ தான். ரைட் சைட் கார்னரில் 3 ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி வரும். இதுக்குள்ளே லாஸ்ட்டாக போனீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் வரும். அதில் வந்து க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுங்க. இதில் போனோன்னா யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் வந்து நம்ம இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து விந்தியா கேன் கொடுக்குறேன். அது வந்து அந்த நேமுக்கு தகுந்தாப்பில் அது ஒரு 4 நேம் கொடுக்கும். அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. க்ரீன் டிக் வரும். நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகலாம். அலோ அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஐ அக்ரி கொடுத்துருங்க. இது கொஞ்சம் சுற்றிட்டுருக்கோம். இதில் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள், நம்ம பின்னாடி வச்சுக்கலாம் அந்த ப்ரொஃபைல் பிக்சர். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் ஸ்கிப் கொடுத்துருங்க. இது காட் இட் கொடுத்துட்டு கீழே ஒரு ரெட் டாட் தெரியும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு மேலே மறுபடியும் அந்த 3 ஹரிசாண்டல் லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம நியூ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதில் போனீங்கன்னா அக்கௌண்ட் டைப் அண்ட் டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இது நெக்ஸ்ட்டு. இது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ண போகிறோன்றது வந்து இதில் தான் தெரியும். என்டர்ப்ரெனரா, எஜுகேஷனா, டிஜிட்டல் க்ரியேட்டரா, கம்யூனிட்டியா, ஹெல்த் அண்ட் பியூட்டி பண்ண போகிற மாதிரி இதில் நம்ம என்டர்ப்ரெனர்னு கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே ஆன் ப்ரொஃபைல் வந்து நம்ம இப்போ அந்த என்டர்ப்ரெனர்ன்றது வந்து நம்ம ப்ரொஃபைலில் தெரியும். அந்த மாதிரி இதுக்காக அது இப்போ நம்ம க்ரியேட்டராக போக போகிறதில்ல, பிஸ்னஸ்க்கு தான் போக போகிறோம். ஸோ பிஸ்னஸ்ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். இதை நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ யுவர் காண்டாக்ட். உங்கள் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரிவ்யூ கொடுக்கறதுக்காக நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது ஸ்கிப் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த 7 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் போவோம். இதில் வந்து நம்ம பிஸ்னஸ் நேம் என்னென்னு கொடுத்துக்கலாம். பிஸ்னஸ் நேம் எப்படி வைக்கிறது, பயோ எப்படி கொடுக்குறது, சாட் ஜிபிடியில் கேட்குறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ப்ராம்ப்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மெசேஜில். இதில் பயோ கொடுக்கலாம். இது நான் இப்போதைக்கு காமனான பயோ கொடுத்துருக்கேன். உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு தனியாக பயோ வேணும்னா நீங்கள் எனக்கு ப்ராம்ப்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம அந்த பிஸ்னஸ் நேம் கரெக்டாக கொடுக்கணும் சாட் ஜிபிடியில் கேட்டு. அப்போ தான் இது வந்து வெரிஃபை ஆகும். உங்கள் மேலே டிக்கு ரைட் கார்னரில் இருக்கு இல்லையா, அது வந்து வெரிஃபை ஆகும். அப்போ தான் இப்போ நான் விந்தியா _ஃபேஷன்னு போட்டேன். இதில் வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணலாம். இதில் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து மஸ்ட்டு. உங்கள் ஃபேஸ் காட்டி நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சா தான் உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரஸ்ட்டும் நல்லா பில்ட் ஆகும். ஏன்னா இது ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இல்லையா, ஃபேஸ் காட்டி நம்ம வச்சா தான் நல்ல ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். இப்போதைக்கு நான் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபேஸ் காட்ட விருப்பம் இல்லைன்னா அட் த ரேர் கேஸ் தான் நீங்கள் பின்னாடி திரும்பி ஒருத்தர் இருக்கிற மாதிரினாலும் வைக்கணும். நீங்கள் இப்போ நான் நேம் மாற்றுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1 of 7 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கெட் மெட்டா வெரிஃபைடு. இது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணாலே போதும், அதுவாகவே அது கேன்சல் ஆயிரும். க்ரோ யுவர் ஆடியன்ஸில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் இன்வைட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். நான் வாட்ஸ்அப்பில் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் பை வாட்ஸ்அப்னு கொடுத்து நான் இன்வைட் பண்ணிக்கிட்டேன். இதை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிட்டு அந்த டிக் பண்ணிங்கன்னா அது அந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிரும். இது இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் வந்து நம்ம போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணால் தான் அந்த இது க்ளோஸ் ஆகும். இது வந்து நம்ம போஸ்ட் போடுறப்ப அது கரெக்டாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் டூல்ஸ் அண்ட் இன்சைட்ஸ்.
இதில் வந்து 2 கொடுக்கணும் நம்ம இப்போ வந்து ரீச் அண்ட் மெசேஜஸ் கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து இதை பார்க்க கஷ்டமாக தெரியும், இன்னும் இவ்வளோ ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்குன்னு. நீங்கள் நெக்ஸ்ட் நீங்களே பண்ண உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ரீச் அண்ட் மெசேஜ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டில் என்னென்ன காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா நான் பின்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இது நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஹவு டு யூ லைக் டு கனெக்ட் வித் பீப்புள் அப்படின்னு கேட்டிருக்காங்க செகண்ட் இதில் வந்து கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. இதில் ஒரு ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். இது வந்து நம்ம போஸ்ட் போடுவோம் இல்லையா, போஸ்ட்டு ரீலு ஸ்டோரிலாம் போடுறப்ப தான் இது வந்து கம்ப்ளீட் ஆகும். இது நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட்டு போடுறப்பவே இது ஃபுல்லாக இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃபில். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் டூல்ஸ் அண்ட் இன்சைட்ஸ், அந்த இது இருக்குது இல்லையா, அதுக்கு போகலாமா? அந்த ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னா, அதில் வந்து ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும். அதில் கோ டு ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு இது ஷோ யுவர் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் டு பப்ளிக் ஒன்று இருக்கும். அக்கௌண்ட்ஸ் யூ ஃபாலோ ஆர் ஹேவ் மெசேஜ், இது வந்து பப்ளிக் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் கொடுத்துட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இதில் கொடுத்துட்டு இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த 2 ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம வந்து போஸ்ட் போடுறப்ப தான் இது வந்து கம்ப்ளீட் ஆகும். இதை மட்டும் அப்படியே விட்டுடலாம். இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இது அப்படியே விட்டுடலாம். அது அதுவாகவே நம்ம போஸ்ட்டு போடுறப்ப கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ நம்மளோட ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் செட்டப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட பேக் வந்துட்டு பார்க்கலாம் பேஜ் எப்படி இருக்குன்னு. 5 of 7 ஸ்டெப்பு கம்ப்ளீட்டுன்னு வருது இல்லையா, அந்த இன்னும் 2 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம போஸ்ட்டு போட்டால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான், இது நம்ம முடிஞ்சிருச்சு. இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு பர்சனாக இருக்காங்க, இது ஃபேக் ஐடி இல்லை அப்படின்றதுக்காக ஒரு ட்ரஸ்ட்டு வரணும். மெயின் பாயிண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆன்லைனில் என்னென்னா நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது தான். இதில் காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்டகரி ராங்காக சூஸ் பண்ணுறது. கேட்டகரி ராங்காக சூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ யாருக்காவது ஹேர் அக்சசரிஸ் வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணாங்கன்னா அதில் வந்து நம்மளோடது மெயினாக காமிக்காது. ஏன்னா நம்ம கேட்டகரி வந்து ராங்காக சூஸ் பண்ணிட்டா நம்மளோடது காமிக்காது. தென் செகண்ட் மிஸ்டேக் என்னென்னா, ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது. ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணால் என்னென்ன ட்ராபேக்ஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தேர்ட் என்னென்னா, பர்சனல் போஸ்ட்டும் பிஸ்னஸ் போஸ்ட்டும் ரெண்டையுமே ஒரே அக்கௌண்ட்டில் போடுறது. இது பெரிய காமன் மிஸ்டேக். இது எல்லாமே வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். டெய்லி பிஸ்னஸ் க்ரோத் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.